நீ பாதி நான் பாதி எங்கிருக்க சம்மதமா என்னுயிர் சரி பாதி நாம் தருவே சம்மதமா. இந்த நரம்புல தேவைக்கேற்ப கட் பண்ணிக்கோங்க. சிக்கு விழுகாத லெவலுக்கு நம்ம பின்னிட்டு அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அதனால் சிக்கு விழுகாத லெவலுக்கு எடுத்து கொஞ்சமாக எடுத்து வந்து மடித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடி போட போகிறோம். 4 பீட்ஸு ஃபஸ்ட்டு வேணும். 4 பீட்ஸையும் ஒரு நரம்பில் கோர்த்துக்கோங்க. நரம்பில் கோர்த்தாச்சு. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் உள்ள நரம்பை எடுத்து ரைட் சைடில் உள்ள பீட்ஸ்குள்ளே விடணும். நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ அடுத்தது பாருங்கள், 2வது ஸ்டெப்பு. இப்போ ஃபஸ்ட்டு 4 வந்து போட்டோம். இப்போ வந்து 3 பீட்ஸ் வச்சு போட போகிறோம். இப்போ ரைட் சைடு நரம்பில் 2, லெஃப்ட் சைடு நரம்பில் வந்து 1. இப்போ வந்து ரைட் சைடில் 2 போட்டிருக்கோம் இல்லையா, லெஃப்ட் சைடு நரம்பை எடுத்து ஃபஸ்ட்டு பீட்ஸுக்குள்ளே விட்டு எடுக்கணும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஃபஸ்ட்டு 4 போட்டோம், அடுத்து வந்து 3 பீட்ஸு போட்டிருக்கோம். இப்போ அடுத்து 3 பீட்ஸ் வரும். அதே மாதிரி ரைட் சைடில் 2, ரைட் சைடில் 2, லெஃப்ட் சைடில் 1. இப்போ லெஃப்ட் சைடு ஒரு பாசி போட்ட இடத்துல பீட்ஸு போட்ட இடத்துல வந்து ரைட் சைடில் உள்ள பீட்ஸுக்குள்ளே விட்டு எடுக்கணும். இருந்துச்சா? இப்போ நம்மளுக்கு 3 கிடச்சிருக்கு. 3 சதுரம் மாதிரி கிடச்சிருக்கா? இப்போ வந்து நம்ம 9 போடணும். இதே மாதிரியே 9 வரிசை போடணும். ரைட் சைடில் 2, லெஃப்ட் சைடில் 1. இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள நரம்பை எடுத்து ரைட் சைடில் உள்ள பீட்ஸுக்குள்ளே விடணும். இப்போ நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு. 1, 2, 3, 4. இப்போ அதே மாதிரி ரைட் சைடு பீட்ஸ்குள்ளே 2, ரைட் சைடு பீட்ஸில் 2, லெஃப்ட் சைடில் 1. லெஃப்ட் சைடு உள்ள ரைட் சைடில் 2 பீட்ஸு போட்ட இடத்துல வந்து லெஃப்ட் சைடு நரம்பை எடுத்து பீட்ஸ்குள்ளே விட்டு இழுக்க. 1, 2, 3, 4, 5. இன்னும் 4 போடணும். அதே மாதிரி ரைட் சைடில் 2, லெஃப்ட் சைடில் 1. இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள நரம்பை எடுத்து ரைட் சைடில் 2 பீட்ஸ் போட்டோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு பீட்ஸுக்குள்ளே விட்டு இழுக்க. அதே மாதிரி ரைட் சைடில் 2, லெஃப்ட் சைடில் 1.
லெஃப்ட் சைடு நரம்பை எடுத்து ரைட் சைடில் 2 பீட்ஸ் இருக்கிற இடத்துல பீட்ஸில் விட்டு இழுக்கணும். அதே மாதிரி ரைட் சைடில் 2, லெஃப்ட் சைடில் 1. ரைட் சைடில் 2 பீட்ஸ் போட்ட இடத்துல பீட்ஸில் லெஃப்ட் சைடு நரம்பை விட்டு இழுக்கணும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. இப்போது 9வது போட போகிறோம். லாஸ்ட்டு போட போகிறேன், அதை பாருங்கள். இப்போது ரைட் சைடில் 2 போட்டோம், லெஃப்ட் சைடில் 1 போட்டோம். இப்போ என்ன, ஒரே சைடு ரைட் சைடில் மட்டும் அப்படியே 3 பீட்ஸையும் விடணும். ஒன்பதாவது லைன் நல்லா கவனிங்க. 3 பீட்ஸையும் ஒரே நரம்புலே போடணும், ரைட் சைடு நரம்பில். இப்போ லெஃப்ட் சைடு நரம்பை எடுத்து பீட்ஸில் விட்டு இழுக்கணும். இப்போ நம்மளுக்கு நரம்பு சைடாக இருக்கும். சைடாக இருக்கா? இப்போ நம்ம 9 போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ நம்மளுக்கு அடுத்த லைன் வரணும். அடுத்த லைன் வர்றதுக்காண்டி இந்த மேலே போகுது பார்த்தீங்களா நரம்பு, அந்த நரம்பை அதில் 3 பீட்ஸ் போடணும். 1 2 3 3 பீட்ஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்த நரம்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த 3 பீட்ஸ் போட்ட இடத்துல பீட்ஸ்குள்ளே விட்டு எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு 2வது லைன் ஆரம்பித்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, அப்படியே உங்கள் பக்கத்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த பக்கத்தில் உள்ள நரம்பை எடுத்து இந்த அடுத்த பீட்ஸுக்குள்ளே விடணும். இப்படி விட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம 3 பீட்ஸ் போட்டோம் இல்லையா, இப்போ 2 பீட்ஸ் போடணும். கீழே இப்போ நம்ம கோர்த்தோம் இல்லையா, அதில் உள்ள நரம்பை நம்ம எடுக்கவே கூடாது. இப்போ கீழே உள்ள நரம்பில் எடுத்து இப்போ 2 பீட்ஸ் போட போகிறோம். 1 2. இப்போ நம்ம கோர்த்த பக்கத்தை எடுத்து இன்னொரு பீட்ஸ்குள்ளே விட்ட நரம்பை எடுத்து பீட்ஸுக்குள்ளே விட்டு இழுக்கணும். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் உள்ள பீட்ஸுக்குள்ளே இந்த நரம்பை விடணும். அதே மாதிரி இந்த சைடு 2 பீட்ஸை கோர்க்கணும். 2 பீட்ஸ் கோர்க்கணும். நம்ம கோர்த்த நரம்பை எடுத்து அந்த பீட்ஸுக்குள்ளே விடணும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பாசியில் கோர்க்கணும். இப்போ இந்த நரம்பில் 2 பீட்ஸு கோர்க்கணும். இப்போ கோர்த்த நரம்பை எடுத்து பீட்ஸுக்குள்ளே விட்டு இழுக்கணும். அதே மாதிரி பக்கத்து பீட்ஸில் விடணும். இப்படியே தான் எல்லா லைனும் நம்ம போடணும். மொத்தம் 15 லைன் போடணும். ரெண்டு பீட்ஸ் போடணும். அது கோர்த்த நரம்பை எடுத்து பீட்ஸுக்குள்ளே விடணும். அதே மாதிரி பக்கத்தில் உள்ள நரம்பில் விடணும். இந்த நரம்பில் 2 பீட்ஸ் போடணும். கோர்த்த நரம்பை எடுத்து பீட்ஸுக்குள்ளே விடணும். இப்போ நீங்கள் இதை தான் மெயினாக 3வது லைன் திருப்புறதை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இப்போ அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பீட்ஸில் விடணும்.
சைடில் உள்ள நரம்பில் 2 பீட்ஸ் போடுறோம். அதே மாதிரி பக்கத்தில் உள்ள நரம்பில் கோர்த்தாச்சு. சைடில் 2 பீட்ஸு. இப்போ இந்த லைன் தான் நீங்கள் மெயினாக கவனிக்கணும். வந்தாச்சு. இப்போ வந்து 8 இதில் 9 லைனில் 8 லைன் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த லாஸ்ட் லைன் போடும்போது சைடில் கோர்க்கும்போது நம்ம வந்து இந்த பக்கத்து நரம்பில் வந்து 2 பீட்ஸ் போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம மேலே போகுது பார்த்தீங்களா, அந்த நரம்பில் 2 பீட்ஸ் போடணும். லாஸ்ட் ஒன்றில் இப்போ வந்து இந்த சைடில் உள்ள நரம்பை எடுத்து அந்த பீட்ஸ்குள்ளே விடணும். இப்படி போட்டால் சைடில் திரும்பிடும். இப்போ வந்து நம்ம 2 லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சைடில் திரும்பியாச்சு. இந்த நரம்பு சைடில் வந்துருச்சா அப்படின்னு கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 3வது லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நல்லா கீழே கணக்காக எண்ணி பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 லைனு. இப்போ நம்ம வந்து சைடில் இப்படியே அந்த 9 லைனை கணக்கு வச்சுட்டு இப்படியே சைடில் 15 லைன் நம்ம வந்து போட போகிறோம். இப்போ வந்து நம்ம 2 லைன் போட்டாச்சு. 2 லைன் போட்டாச்சா? இப்போ 3வது லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மேலே போகிற நரம்பை எடுத்து 3 பீட்ஸ் விட போகிறோம். 3 பீட்ஸு கோர்த்தாச்சு. இப்போ இந்த கீழே சைடு நம்ம ஆப்போசிட் சைடு திரும்பி இருக்க சைடை எடுத்து மேலே உள்ள பீட்ஸில் விட்டு இழுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் 3வது லைனு நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள் 3வது லைனு நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம பக்கத்தை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த நரம்பை எடுத்து பக்கத்தில் உள்ள பீட்ஸில் வந்து விடுங்க. டச்சா? இப்போ அதே மாதிரி மேலே போகிற இந்த நரம்பில் வந்து நம்ம வந்து கோர்க்கிறதுக்கு மட்டும்தான் வச்சுக்கணும். இதில் வந்து சைடில் போகிற நரம்பில் மட்டும் நம்ம 2 பீட்ஸ் போட போகிறோம். நம்ம திருப்புறதுக்கு 3வது லைன் திருப்புறதுக்கு 3 பீட்ஸ் போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம திருப்பினதுக்கப்புறம் 2 பீட்ஸ் தான் நம்ம போட போகிறோம். இப்போ வந்து கீழே நம்ம கோர்த்தம்பத்தியில் அடுத்த பாசியில் அந்த பீட்ஸில் உள்ள நரம்பை எடுத்து இதில் 2 பீட்ஸுக்கு பீட்ஸில் வந்து கோர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பீட்ஸில் கோர்க்க போகிறோம். கோர்த்த பிறகு இந்த 2 பாசியை நம்ம கணக்கு வச்சுக்கணும். இப்போ அடுத்த பீட்ஸில் இப்போ கோர்த்தோம்ல அந்த நரம்பில் நம்ம கோர்க்காமல் சைடில் திரும்பி இருக்க நரம்பில் வந்து நம்ம வந்து 2 பீட்ஸு கோர்க்க போகிறோம். இப்போ அந்த ஆப்போசிட் நரம்பை எடுத்து திரும்ப பீட்ஸுக்குள்ளே விட போகிறோம். விட்டு முடிஞ்சிருச்சா? இப்போ அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பீட்ஸில் வந்து கோர்க்க போகிறோம். கோர்த்தாச்சு. இப்போ அதே மாதிரி சைடில் உள்ள நரம்பில் 2 பீட்ஸு கோர்க்க போகிறோம். அதை எடுத்து அதே மாதிரி பக்கத்தில் உள்ள சைடில் உள்ள நரம்பில் சைடில் உள்ள பாசியில் கோர்க்க போகிறோம். இந்த கோர்த்ததில் மணி கோர்த்துடாதீங்க. சைடில் உள்ள நரம்பில் தான் நம்ம கோர்க்கணும். அதில் வந்து 2 பீட்ஸு கோர்த்தாச்சு. நம்ம மூளை திரும்ப லைன் வர்றதுக்கு தான் 3 பீட்ஸ் போடணும். இதில் வந்து நம்ம எப்போதுமே அந்த திருப்பினதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 பீட்ஸ் தான் வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து பீட்ஸ்குள்ளே விட்டு திருப்பியாச்சு. இப்போ அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பீட்ஸில் கோர்க்க போகிறோம். சைடில் உள்ள பாசியில் 2 பீட்ஸு கோர்க்க போகிறோம். அந்த நரம்பை எடுத்து பீட்ஸ்குள்ளே விட போகிறோம். டச்சு. அதே மாதிரி
பக்கத்தில் உள்ள நரம் பீட்ஸுக்குள்ளே விட போகிறோம். சைடில் உள்ள நரம்பில் 2 பீட்ஸ் கோர்க்க போகிறோம். மேலே உள்ள நரம்பை எடுத்து சைடு பீட்ஸுக்குள்ளே விட்டு கோர்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. அடுத்த 4வது லைன் திருப்புறதை பார்க்கலாம். சைடில் உள்ள இதில் விட போகிறோம். இப்போ வந்து 2 பீட்ஸு சைடில் போட்டாச்சு. நரம்பை எடுத்து பீட்ஸுக்குள்ளே விட்டாச்சு. இப்போ பாருங்கள், லாஸ்ட் லைன் போட போகிறோம். இப்போ வந்து இதில் 8வது லைன். இதை எப்படி போகிறேன்னு பாருங்கள். இந்த அருக்கில் மேலே போட்டாச்சா? இப்போ வந்து இந்த சைடில் வரணும் நமக்கு இந்த நரம்பு. அதனால் இப்போ வந்து நம்ம 3வது லைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ இந்த லாஸ்ட்டில் மட்டும் நல்லா கவனிங்க. இதை வந்து எப்பவும் போல் சைடில் வந்து கோர்த்தாச்சு. கோர்த்ததுக்கப்புறம் நம்ம எப்போதுமே இந்த நரம்பில் சைடில் வந்து இந்த நரம்பில் மட்டும்தான் 2 பாசி நம்ம கோர்த்துக்கிட்டு வந்தோம். இப்போ இந்த நரம்பில் கோர்க்காமல் மேலே போகிற நரம்பில் மட்டும் 2 பீட்ஸ், அதுவும் இந்த முடிவு வரும்போது மட்டும், இந்த லாஸ்ட் ஒன் வரும்போது மட்டும் 2 பீட்ஸையும் நம்ம சைடில் கோர்த்ததை மேலே கோர்க்க போகிறோம். மேலே உள்ள நரம்பில் கோர்த்தாச்சு. கோர்த்து இந்த சைடில் கீழே போகுது பற்றியில் நரம்பு, சைடில் போகிற நரம்பை எடுத்து பீட்ஸுக்குள்ளே விட்டு முடிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த சைடில் இந்த சைடில் வர்றதுக்காண்டி மேலே நம்ம போட்டோம் 2 பீட்ஸையும் நம்ம சைடில் திருப்பினால இது சைடில் வந்துருச்சு. இப்போ நம்ம 3 லைனு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம 4வது லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போது 2 பீட்ஸ் போட்டுக்கிற இடத்துல இப்போ 3. இப்போ நல்லா உங்கள் பக்கத்து திருப்பிக்கோங்க. சைடில் இருக்குது நரம்பு. இப்போ வந்து மேலே போகிற இந்த மேலே போகுது பாருங்கள் நரம்பு. இந்த நரம்பில் நம்ம வந்து 3 பீட்ஸ் போட போகிறோம். 3 பீட்ஸு போட போகிறோம். நம்ம 4வது லைன் திருப்ப போகிறோம். அதனால் 3 பீட்ஸ் போட்டிருக்கோம். இப்போ கீழே போகிற நரம்பை எடுத்து மேலே பீட்ஸுக்குள்ளே விட்டு இழுக்க போகிறோம். பார்த்தீங்களா? அப்போ 4வது நரம்பு, 4வது நமக்கு லைன் கிடச்சிருச்சு. 1 2 3 4, 4வது லைன் கிடச்சிருச்சா? இப்போ வந்து அதே மாதிரி உங்கள் ஆப்போசிட் பக்கம் உங்கள் பக்கத்து திருப்பிக்கோங்க. இப்போ அதே பக்கத்தில் உள்ள பீட்ஸில் வந்து நரம்பை கோர்த்துக்கோங்க. கோர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ கோர்த்தம் பற்றிலாம் இந்த பீட்ஸுக்குள்ளே விட்டு சைடில் விட்டு அந்த நரம்பில் இனிமேல் பாசி கோர்க்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம இந்த பீட்ஸு இதில் இப்போ மேலே சைடில் இந்த பக்கத்து இருக்கிற நரம்பில் மட்டும்தான் நம்ம 2 பீட்ஸு போட போகிறோம். 2 பீட்ஸு பக்கத்தில் உள்ள நரம்பை எடுத்து இதெல்லாம் கோர்த்தாச்சு. 4வது லைன் நம்ம போட்டுக்கிருக்கோம். அதே மாதிரி சைடில் கோர்க்க போகிறோம். இப்போ வந்து எனக்கு நரம்பு முடிய போகுது. அதனால் நம்ம வேறு நரம்பு அட்டாச் பண்ணுறதே அதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து இது எனக்கு அவ்வளோதான். இப்போ நான் வந்து சைடில் இதை கோர்த்தாச்சு. அதே மாதிரி 2 கோர்த்த நரம்பில் வந்து நம்ம பீட்ஸு கோர்க்கக்கூடாது. இந்த சைடில் உள்ள நரம்பில் வந்து 2 பீட்ஸு கோர்த்தாச்சு. கோர்த்துட்டு எனக்கு நரம்பு முடிய போகிறதுனால இதை வந்து நம்ம இதுக்குள்ளே விட்டு தானே கோர்ப்போம். இப்போ அப்படி கோர்க்காமல் என்ன பண்ணிடணும், மொத்தமாக சேர்த்து அப்படியே கட்டிடணும். எனக்கு நரம்பு முடிஞ்சதுனால நான் வேறு நரம்பு ஜாயின் பண்ணுறக்காண்டி இதை அப்படியே மொத்தமாக கோர்க்காமல் நல்லா கவனிங்க. நான் பிரிச்சுட்டு மறுபடியும் சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம சைடில் இந்த நரம்பை கோர்த்தாச்சு. கோர்த்ததுக்கப்புறம் இந்த சைடில் வந்து 2 நரம்பு நம்ம எப்பவும் போல் 2 பீட்ஸில் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த நரம்பை எடுத்து இந்த பீட்ஸ்குள்ளே விட்டு வந்து நம்ம வந்து சேர்ப்போம். இப்போ எனக்கு நரம்பு முடிய போகிறனால அப்படியே சேர்த்து கட்டி டைட் பண்ணிக்கலாம். 2 நல்லா 2 முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த நரம்பை வந்து வெவ்வேறு பாசிக்குள்ளே விட்டு நம்ம கட் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக 2 முடிச்சு போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நரம்பு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன்.
நம்ம கட் பண்ணியாச்சா? கட் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் நரம்பு முடிஞ்சிருச்சுன்னு கட் பண்ணிவிட்டு இதில் கோர்த்து கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிடணும், இது நம்ம வேறு நரம்பு ஜாயின் பண்ணும்போது இந்த 2 பாசிக்குள்ளேயும் நம்ம கோர்க்கணும். இப்போ அதே மாதிரி நம்ம எப்போதும் கோர்த்த பாசிக்குள்ளே கீழே போகிற நரம்பில் வந்து நம்ம வந்து பீட்ஸ் கோர்க்கக்கூடாது. சைடில் போகிற நரம்பில் 2 பீட்ஸ், இந்த நரம்பை எடுத்து ஃபஸ்ட்டு பீட்ஸுக்குள்ளே விடணும். விட்டு டைட் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பீட்ஸில் விட்டுருங்க. நம்ம கோர்த்த சைடில் உள்ள நரம்பில் வந்து பாசி கோர்க்கக்கூடாது. இதை சைடில் உள்ள நரம்பில் தான் நம்ம கோர்க்கணும். அதில் 2 பீட்ஸு கோருங்க. அதே மாதிரி சைடில் உள்ளதை இதில் கோர்க்க மட்டும் மறந்துடாதீங்க. சைடில் உள்ளதில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு கோர்த்த நரம்பில் பீட்ஸ் கோர்க்காதீங்க. சைடில் உள்ள நரம்பில் 2 பீட்ஸ் கோருங்க. அப்புறம் இந்த நரம்பை எடுத்து பீட்ஸ்குள்ளே விடுங்க. இப்போ வந்து நம்ம 4வது லைன் போட்டு முடிக்க போகிறோம். அந்த முடித்த 5வது லைன் எப்படி திருப்பணுங்கிறத மட்டும் நல்லா கவனமாக பாருங்கள். இதே மாதிரி சைடில் விட்டாச்சு. இப்போ லாஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ அடுத்த நம்ம வந்து 4வது லைனில் இது முடிய போகிறது லாஸ்ட் ஒன். இதில் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து சைடில் வந்து 2 பீட்ஸ் கோர்த்துருந்தோம். இப்போ நம்ம வந்து சைடில் எப்போதும் போல் கோர்க்கிற மாதிரி கோர்த்துட்டு இப்போ மேலே போகிற நரம்பில் வந்து நம்ம வந்து 2 பீட்ஸ் கோர்க்க போகிறோம். எப்போதும் சைடில் கோர்த்துக்கணும். இப்போ மேலே கோர்க்க போகிறோம். இப்போ மேலே 2 நரம்புலையும் 2 பீட்ஸ் கோர்த்தாச்சு. கோர்த்ததுக்கப்புறம் சைடில் உள்ள நரம்பை எடுத்து மேலே கோர்க்கணும். கோர்த்ததோடு நம்மளுக்கு சைடில் வந்துடும் இந்த இடம். இப்போ இந்த நரம்பு வந்து நம்ம 5வது லைன் போடுறதுக்காண்டி சைடில் வந்துடும். இப்போ நம்ம அப்படியே திருப்பிக்கிட்டு எப்போது 2 பாசி போட்டோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து 5வது லைன் போடுறதுக்காண்டி இப்போ 3 பீட்ஸ் நம்ம 5வது லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது 2 பாசி கோர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம 3 பாசி ஆரம்பத்துக்கு மட்டும் கோர்க்க போகிறோம். மேலே போகிற லைனில் கோர்க்கணும். 3 பீட்ஸ் கோர்த்தாச்சு. கோர்த்து அந்த நரம்பை எடுத்து பீட்ஸ்குள்ளே விட்டாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு 5வது லைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்போ நம்ம அப்படியே நம்ம பக்கத்து திருப்பிக்கிட்டு இப்போ இந்த சைடில் போகிற நரம்பை எடுத்து கீழே உள்ள பாக்ஸுக்குள்ளே கோர்க்கணும். கோர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம இனிமேல் நம்ம 2 தான் கோர்க்கணும். இப்போ நம்ம கோர்த்த அடுத்த பாசியில் கோர்த்ததில் வந்து 2 பாசி கோர்க்கக்கூடாது. இந்த சைடில் போகிற நரம்பில் வந்து நம்ம கோர்க்க போகிறோம் 2 பீட்ஸு. அதே மாதிரி இந்த நரம்பை எடுத்து சைடில் விட போகிறோம். இப்போ இப்படியே நம்ம போட்டு
நம்ம எத்தனை லைன் போடணும்னா 15 லைன் போடணும். போட்டுட்டு பார்க்கலாம். இதில் நான் 15 லைன் போட சொல்லியிருந்தேன். இதில் வந்து 14வது லைனில் உங்களுக்கு 15வது லைன் எப்படி திருப்புறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து எப்பவும் போல் சைடில் வந்து பீட்ஸில் கோர்த்துக்கோங்க. நரம்ப கோர்த்துக்கிட்டு சைடில் 2 பீட்ஸு, அப்புறம் அந்த நரம்பை எடுத்து அந்த ஃபஸ்ட்டு பீட்ஸுக்குள்ளே விட்டு திருப்பிடுங்க. இப்போ அடுத்தாவது லாஸ்ட்டு 14வது லாஸ்ட் ஒன் சைடில் கோர்த்துக்கோங்க. இப்போ வந்து சைடில் 2 பீட்ஸ் போட்டிருந்தோம்ல, இப்போ மேலே உள்ள நரம்பில் தான் பீட்ஸ் போடணும். 2 பீட்ஸு. இப்போ இந்த நரம்பை எடுத்து பீட்ஸ்குள்ளே விட்டு எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி சைடில் போயிடுச்சு நரம்பு. இந்த நரம்பு இங்கே வந்துடக்கூடாது. நம்ம இந்த பக்கத்து போட்டால் இந்த சைடு போயிடும். அதனால் மேலே உள்ள நரம்பில் தான் 2 பீட்ஸையும் போட்டு சைடில் திருப்பணும். இப்போ நம்ம பக்கம் திருப்பிக்கோங்க. இப்போ வந்து 15வது லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து 2 பீட்ஸ் போடுவோம். ஆனால் நீங்கள் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே 3 பீட்ஸ் போடணும். இப்போ மேலே போகிற நரம்பில் 3 பீட்ஸு, 3 பீட்ஸு கோர்த்துட்டு பக்கத்தில் உள்ள நரம்பை எடுத்து மேலே கோர்த்தா இப்போ அடுத்த லைனு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 15வது லைனு. இப்போ வந்து அப்படியே உங்கள் பக்கத்து திருப்பிக்கங்க. அப்படியே உங்கள் பக்கத்து திருப்பிக்கிட்டு எப்பவும் போல் பக்கத்தில் உள்ள பீட்ஸுக்குள்ளே நரம்பை விடுங்க. இப்போ 15வது லைனு ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட்டு இப்போ வந்து நம்ம முடிச்சுட்டு இந்த நரம்பை கட் பண்ணிடணும். எப்பவும் போல் 2 மணி கோர்த்து மேலே உள்ள நரம்பில் கோர்க்கணும். 2 கோர்த்துட்டு நம்ம வந்து இந்த நரம்பை இதில் விட்டுட்டு நம்ம வந்து சேர்ப்போம். இப்போ வந்து நம்ம நரம்பை கட் பண்ணி எடுக்கிறனால மொத்தமாக அப்படியே முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டாச்சு. முடிச்சு போட்டு என்ன பண்ணிடணும்னா அப்படியே நம்ம இந்த பாசி பீட்ஸுக்குள்ளே கோர்த்து கட் பண்ணிடலாம். இப்போ 15 லைன் போட்டாச்சானு சொல்லி கரெக்டாக எண்ணி பார்த்துக்கோங்க. கீழே 9, மேலே 15. இப்போ வந்து அதே மாதிரியே இன்னொன்று போட்டுக்கணும். மொத்தம் 2 வேணும் அதுக்கு அட்டாச் பண்ண. அதே பார்த்து இன்னொன்னே அதே மாதிரியே போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே 9, மேலே 15.